சரஸ்வதி மகேஷனுடைய நண்பர்கள் அவங்களாம் ஒன்றா அந்த ஞானத்தை பெற்றவங்க. அவங்க தான் தீட்சை கொடுத்தாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்க கிட்ட பார்த்தாங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த இது இருக்கு இல்லையா, உணவுகளை தேங்காய் மட்டும் சாப்பிட்டு ஒரு வாரம் இருப்பாங்க. அப்படியே வெறும் தேங்காய் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, தேங்காய் தண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பழ வகைகள், ஃப்ரூட்டு, மற்ற பழ வகைகள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க நல்லா ஆரோக்கியமாக பார்த்து இளமையாக இருப்பாங்க. அந்த வயசில் ஒரு 60 வயசு 70 நம்ம பார்க்கும்போது 80 வயசு இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஒரு கிடகாரமாக இருக்கிறதா எப்படி இருக்கும், நம்பிக்கை வருமா வராதா? அப்படின்னும் போது எனக்கு அவர்கிட்ட இருந்து தான் ஞானம், அவரை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் இந்த அது மட்டும் பத்தாவது ராஜ்குமார் ஐயா வந்து அந்த காலேஜ் வந்து எங்கள் அப்பா வந்து அப்துல் கலாம் படித்த காலேஜில் வந்து எங்கள் அப்பா சீட் வாங்குறாரு. ஐயா என்ன பண்ணுறாங்க, சில விஷயங்களை பண்ணி கடலூருக்கு காலேஜ் கொண்டு வராங்க, குறிஞ்சிப்பாடி காலேஜுக்கு. நான் எப்படின்னா இப்போ காலேஜுக்கே போக மாட்டேன், சபைக்கு போய் அங்கே ஞானம் அடையிறேன். அங்கே ஞானம் கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்படின்னா ஒரு 10-15 சித்தர்கள் அவங்க வந்து இந்த பஞ்சாட்சரத்தை பற்றி பேசுகிறாங்க, மழை பெய்ய வச்சு காட்டுறாங்க, நெருப்பு வந்து கையிலேருந்து உருவாக்கி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஞானம் எப்படி நம்ம வந்து இதெல்லாம் இந்த சித்தர்கள் எப்படி ஈஸியாக இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம ஏன் முடியாதா, நம்ம சாதாரண நம்மளால முடியாதா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த சார கல்வினா என்ன, அது உள்ள என்ட்ரா ஆகணும். அப்போதான் அப்போ என்ட்ரா ஆகும்போது அதாவது ஐயா கிட்ட நான் போய் நேற்று சொல்கிறேன், ஐயா வெளியே வந்து உட்காந்துட்டுக்கம்மா, எங்கள் அப்பா வராரு கேட்குறாரு, உன் வயசில் ஏதாவது ஒரு பையன் இங்கே உட்காந்துருந்தானா நானும் உங்க கூட உட்காந்துருக்கேன். இதுதான் எங்கள் அப்பா சொன்னேன். நான் வந்து சொன்னேன் என் வயசில் இல்லைப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், நான் உட்காந்துருந்தேன், ஐயா நான் வந்து உங்களை நம்புறேன், உங்கள் மேலே நம்பிக்கை. நீங்கள் வந்து எங்கள் அப்பா இப்படி வார்த்தை கேட்குறாரு, உங்கள் மேலே நம்பிக்கையில் உட்காடுறேன். இன்னைக்கு நான் ஃபெயில் ஆகலாம் பாஸ் ஆகிறத பற்றி கவலை இல்லை சாமி, நான் பரீட்சை எழுத தயாராக இருக்கேன், பரீட்சை எழுதுவேன், பரீட்சை ஃபெயில் ஆகலாம் பாஸ் ஆகிறதுக்கு கவலை இல்லை, நான் சன்மார்க்க பரீட்சை எழுதுவேன், சாவலை அதை பற்றி நான் கவலைப்பட சாமி, அதனால் நான் சாரா கல்விக்கு படிப்பேன், தெரிஞ்சுப்பேன். இப்படி போய் உட்காந்துருவேன். எங்கள் அப்பா அப்படியே வேலை பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்காக திருச்சியில் பிஷப் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தா இது வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. எனக்கு வந்து இது பெரிய விஷயமா தெரிஞ்சது, அதுவும் பெரிய விஷயம் தான்மா, அது பெரிய விஷயம், அதுவும் அருளால கிடைச்சது தான். ஆனால் எனக்கு பசி இங்கே இருக்கு, பசி எல்லாம் இங்கே இருக்கு, அவங்க புரிஞ்சுக்கல நான் யார்கிட்ட பேசணும். அதனால வந்து நம்பி உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு விஷயம் படிக்காம இல்லையே, ஏன் இப்போ வந்து நான் எம்எஸ்சி கிராஜுவேஷன், அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபர்ஸ்ட்டு நான் எம்எஸ்சியில். பிஎட் அதே 85% பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். படிக்காம இல்லையே, நான் ஐயா படிக்க வைக்காம இல்லையே, படிக்க வச்சேன். அந்த படிப்பு எங்கேருந்து வருது? இந்த காலேஜில் இங்கே படித்தாதான் ஞானம் இல்லை, இந்த காலேஜில் படித்தாலும் எனக்கு படிப்பு தான். ஆனால் இப்போ இருக்க பக்குவம் அங்கே படித்து ஒரு ஐஏஎஸ் ஆகிருந்தா கூட எனக்கு இருந்திருக்காரு. கரெக்டாக இருந்தாலும் பணம் சேர்ப்பேன், நிறைய பேருக்கு தீங்கு செஞ்சுருப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, 10 பேருக்கு நல்லது செஞ்சால் போகுதா அந்த எண்ணத்தில் என் ஐயா வச்சுருக்காங்க. கொடுக்குறாங்க கொடுக்கல, ஆனால் பரீட்சை எழுதுவேன், ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகுறதா அது பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ கூட நான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு இப்போ கூட என் ஐயா வந்து அதுக்கே கொண்டு போவார். அந்த அருள் இருந்தால் அது அடுத்த வருஷமும் நடக்கலாம். அதனால வந்து அதை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் போய் பரீட்சை அந்த பரீட்சையும் எழுதுறேன், கொண்டு வந்துட்டு தான் இருக்காரு. அதனால அவருடைய அருளை எப்படி பெறுறது, இதெல்லாம் நான் சொல்றது ஏன்னாமா இதெல்லாம் ஒரு அருளாக நடக்குதுன்னு சொல்றேன். இதை வந்து நான் அதாவது ஒரு பதார்த்தத்துடைய ருசியை வந்து நான் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேற எதுவுமே எனக்கு வேணாடா அந்த தைரியம் வந்துருச்சு. ஐயா இருக்காங்க எதாவது ஐயா இப்போ கூட அம்மா கிட்ட வேலை போகிற நிலைமை ஆகிடுச்சு. அவங்க நான் பயப்படல, பட் என்ன கடன்லாம் இருக்கே சாமி, எது நடக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் எதை பற்றி கவலையே பண்ணல. என் கடமையை கரெக்டாக செஞ்சு நான் ஆஃபீஸில் வேலையை விட்டுட்டேன், அங்கே செய்யக்கூடாது, அவங்க ப்ராஜெக்டை நான் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்போ இன்னைக்கு நாளைக்கு போகிறேன், இன்னைக்கு கால் பண்ணி ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், நான் பண்ணுறேன். புரியுதுங்களா? அதுதான் ஐயாவுக்கு நான் செய்ய மரியாதை. ஐயாவுக்கு நான் என் ஒழுக்கத்தில் வரமா இருக்குது. நான் தவறுதலாக எதாவது பண்ணா கூட ஐயா மன்னிச்சிடுவாங்க. ஏதோ ஒரு
ஏதோ ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்ப்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுவாங்க. தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இப்போ நம்ம இந்த கிளாஸில் நான் பேச வைக்கிறாரு, இன்னும் நான் கண்டினியூவாக பேச வைக்கலாம், எதுனா இருக்கலாம். ஆனால் உங்களால் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரணும் உங்கள் பிரெயினுக்கு. அந்த சாரா கல்வியை பற்றி நீங்கள் படிக்கணும். ஏன் இந்த வயசில் படித்து இளமைக்கு வர முடியாதா கேட்குறேன். நம்ம வந்து எனக்கு தெரியாது, நான் எப்போ எனக்கு ஐயா வந்து அதை வந்து அவங்க செஞ்சாதான் எனக்கு தெரியும். அதனால நான் அவங்கக்கிட்டே தான் அந்த இதை ஒப்படைப்பேன். ஆனால் உங்களுக்கு இங்கே நடக்கணும், இங்கே உங்க எல்லாருக்குமே அது வந்து வெளிப்படணும், சாமியை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாரும் பார்க்கணும். நாங்கள் பார்த்த அனுபவிக்கிறத நீங்களும் பார்க்கணும். அந்த திரையை நீக்கி அந்த இன்பத்தை சொல்லலாம். ஆனால் அது எப்படி சொல்றது, திரை எப்படி நீங்குமா? எந்த அளவுக்கு சொல்லுங்க. திரைனா என்ன? திரை எப்படி நீங்கும்? நான் சொல்றேன், தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு திரைனா எங்க இருக்கு, எப்படி நீங்கும்? அம்மா இப்ப இந்த பில்டிங்கை கட்டிட்டாங்க, இந்த மாதிரி கடவுள் நம்ம உடம்பு அமைச்சிருக்காங்க. இந்த உடம்புக்குள்ள திரை வந்து இந்த கண்கள்ல இருக்கு, கண்கள்ல இருக்கு, இந்த நெற்றி கண்கள்ல இருக்கு. இப்ப வந்து நீங்க இறைவன் மேல பக்தியும் அன்பும் கொண்டு, நான் சொன்ன ஐயப்ப சுவாமி மாலை போடுங்க, ரொம்ப தீவிரமா இருக்கிறீங்க, உணவு விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் கட்டுப்பாடா இருக்கீங்க, அவரே குடிக்கிறீங்க, பாடுறீங்கன்னு ஒரு அவர் வச்சிருக்க காலகட்டத்தை நீங்க தாண்டி போறீங்கன்னு வச்சுங்க, உங்களை கூட்டி தரையா நீக்குவார். அப்ப வந்து உங்களை அறியாம அங்க எங்கேயோ மணி ஒழிக்கும். அனுபவத்தை சொல்றேன், மணி ஒழிக்கும், எல்லாரும் வெடி வெடிப்பாங்க, சந்தோஷமா இருக்கும் உலகமே. ஒரு ஆத்மா கதவை திறக்குதுன்னா, ஒரு ஆத்மா ஒரு கதவை திறக்குதுன்னா உலகமே சந்தோஷமா இருக்கும், வெடி வெடிக்கும், மணி கோயில் மணி தான் ஓசிக்கும், எங்க வேணாலும் நடக்கலாம். நீங்க நடந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த நிமிஷத்துல நடக்கும், ஒரு செகண்ட்ல உங்க கண்ணுல இருந்து அப்படியே நீர் பெருகி கால் வழிக்கு ஓடும். அப்படியே உங்க நம்மளுடைய 9 துவாரங்கள் அது வேற நிலைமா. அது வந்து நீங்க இறைவனை பார்க்கிற நிலை. நான் சொல்றது அது கீழ் நிலை தான். இப்ப முதல் கதவை திறக்கிறத சொல்றேன், முதல் திரைய கதவு. இப்ப வந்து சபையில எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு கதவு இருக்கு, பெரிய பஞ்சாத்தர கதவு இருக்கு, இந்த மாதிரி கதவுகள் படிக்கணும்லாம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கதவை திறக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன். இதை வந்து நம்ம இந்த ஒழுக்கங்களை, அந்த 44 ஒழுக்கங்களை நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், உங்களை மாற்றவே முடியாம ஐயா நம்பணும், அப்பதான் அந்த கதவை திறக்கும். அப்ப அந்த ஜனன கதவை திறக்கிறதுக்கு நம்ம இந்த வழிகள் வழியா சொல்லிட்டாங்க, இதை கடைப்பிடிக்கும் போது அந்த மாதிரி ஒரு மணி ஓசை நடக்கும். 9 துவாரங்கள் அழுக்கு வந்து வெளியே வரும், நீங்க போகும், நீங்களே அதை எடுத்து பார்க்கலாம், அது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜோதி தெரிய ஆரம்பிச்சு கண்ணில். அது வரைக்கும் நம்ம கண்ணம் தான் இருட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணை மூடினீங்கன்னா ஒரு ஒளி உங்களை சார்ந்தே இருக்கு. இது வந்து எப்பயும் இது வந்து ஒரு திரை நீக்கம் அனுபவத்தை நான் சொல்றேன். இது வந்து நீங்க அனுபவிக்கும் போது தெரியும், அப்பதான் நீங்களே பார்ப்பீங்க. இறைவனுடைய கருங்கரை திரை நீங்கிறதுக்கு அப்புறம் தான் இறை அரசாட்சியே நீங்க பார்க்க முடியும். கடவுள் எப்படி காரியம் பண்றாரு, கடவுள் யார் மூலமா வராரு, யார்கிட்ட வராரு, எங்க வராரு. ஒன்றும் இல்லைம்மா, நான் சொன்னல, இப்போ ஒரு பஸ்ஸே இல்லை, போறீங்க வள்ளூர் போகணும், பஸ்ஸே இல்லை, நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, அது யாரா இறைவன் நடக்குவார். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், கோடி பேருக்கு தெரியாது இறைவன் தான் வராருன்ட்டு. உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வருவார். உங்களுக்கு கட்டணம் நீங்க போகணும்னா வள்ளூருக்கு, அது ஜகாலா இருப்பாரு, இல்லை நீங்களா இருப்பீங்க, இல்லை தலைவராக இருப்பாங்க, இல்லை அம்மாவா இருப்பாங்க, இல்லை தம்பியா இருப்பாங்க, யாரும் இருப்பாங்க. ஏதோ ஒரு அந்த சக்தி வந்து கனெக்ட் ஆகி அந்த கடவுள் அவங்க மூலயமா வந்து இதை நடத்துவாங்க. இந்த கடவுள் நானே வந்தேன்னு சில அப்பா சொல்லுவாங்க, அதை நம்ம உணரணும். அதுக்குதான் அந்த முதல் திரையை நீக்கிறவங்களுக்கு தான் அந்த அரசாட்சி தெரியும், இறை அரசாட்சி. இறை உங்ககிட்ட எப்படி காரியப்படுறாரு, எப்படி உலகம் இயங்குது. இன்னைக்கு இவங்க ஒன்றும் இல்லைம்மா, திருக்குறள்ல 1330 திருக்குறள் இருக்கு இல்லையா, இந்த திருக்குறள் ஒருத்தவங்க கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூளை எப்படின்னா இந்த உலகத்தையே வந்து இயக்கக்கூடிய ஆற்றல். அவங்க அந்த ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா, அதனால அந்த அவங்களுடைய பிரெயின் வந்து அந்த கிராவிட்டி பவர், மேக்னெட்டிக் பவர் அவங்க கிட்ட இருக்கும். இவன் தாண்டா ஆட்சிக்கு வரணும், அவன் சொல்றதான் நடக்கும். புரியுதுங்களா? இவன் தாண்டா பிரதமர் ஆகணும், இவன் தாண்டா வந்து சிஎம் ஆகணும், இவன் தாண்டா அவன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு புறப்படல, நமக்கு தெரியல. நம்ம வந்து பிரார்த்தனை செய்யணும். நம்ம அந்த வந்து பெரிய விஷயமே கிடையாது.
நம்ம அங்கே போகிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வந்து இடைவிடாமல் இப்பயும் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. இன்னில இருந்தாவது நம்ம ஒரு ஐயாவுடைய மகாமந்திரத்தை நான் ஒன்று சொல்கிறேன், அனுபவத்தை கடைசியாக சொல்கிறேன், இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். இந்த மகாமந்திரத்தை ஐயா எழுதிட்டாங்க, 3 பிரிவாக எழுதிட்டாங்க. உயிர் ஓத வேண்டும், உடல் ஓத வேண்டும், ஆன்மாவும் ஓத வேண்டும். இத்தனையும் ஓதனா அவன் வந்து செத்த உயிரை எழுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அவன் இறந்த உயிரையும் எழுப்பிடுவான் அப்படின்னு சொல்லி. என் தம்பியாக இருந்து அவன் இதெல்லாம் முடிஞ்சுட்டு நான் வந்து ஒரு வாரம் வீட்டில் வேலை ஏற்றி அவனை எழுப்பணும் தான் நாங்கள் கேட்குறோம். எனக்கு அழுகை வருது. அந்த அழுகை எப்படி வருதுன்னா, என்னையும் மீறி மனம் வந்து கரையுது. மனம் வந்து இடிபாட்டில் மாட்டுற மாதிரி வேகமாக பீட் ஆகுது. அப்போ வந்து கண்ணீர் கலங்கி வருது. தம்பி அழுகிறேன்னு அழுகுறேன். அப்பா அப்பான்னு கத்தி அழுகுறேன். அந்த உரிமையோட அழுகுறேன். அப்போ என்னன்னா ஒரு பயங்கரமான ஹீட்டு உடம்புல இருந்து நான் ஃபீல் பண்ணாமல் அப்படி காட்ட முடியாது. அந்த ஃபீல் வந்து என் பிரெயின் போய் அப்படியே சுற்றி அப்படியே இதுவாகுது. அப்படியே அழுகை நிறுத்துறேன். என்னன்னா என்னுடைய ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, அது ஒரு ஃபீலிங்கு. தினேஷ் கால் பண்ணுறாங்க, இங்கே வடலூர் இது அவங்களாம் என்னுடைய உணர்வு நண்பர்கள். இந்த உணர்வுகள்லாம் சேரும் போது அந்த ஃபீல் வந்து என்ன வந்து கடவுள் வந்து இது கிடையாது, நானும் வர்ணிக்கணும் அந்த நேரமும் எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் வெளிப்பட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அதை கூட நிறுத்திட்டு அதுக்கு மேலே நான் அழுக முடியல, அதை முழுசாக பண்ண முடியல. அதே மாதிரி இங்கே வந்து அம்மா வந்து அந்த ஃபீலே அவங்களுக்கு வந்தது. அதனால் இங்கே அழுவ ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அமல்படுத்தும் போது அந்த ஃபீல் அந்த குரூப்போடைய ஆற்றல் அவங்களுக்கு சேர்ந்து அந்த அழுக வருது. ஆனால் அழுக முடியலன்னு எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நிலைக்கு ஒரு உடம்பு நமக்கு தெரியாது, நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அதை நம்ம அனுபவிக்க தயாராக இருக்கணும். அது இன்பமோ துன்பமோ வலியோ வேதனையோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். அந்த அன்பை வந்து இப்போ வந்து ஒரு வலி வரும். அந்த வலிக்கு அப்புறம் தான் அந்த கதவு திறக்குதுன்னா ஒரு வலி வரும். அந்த வலிக்கு அப்புறம் நீங்கள் பேரின்பலாக அடையப்படுவீங்க. அந்த சின்ன வழியை நீங்கள் தாங்குற சக்தியை உங்க உடம்புல வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ வந்து காலேஜில் வந்து விட்டுட்டு நான் டவுன் பண்ணுறேன். ரூம் அறையில் ஒரு 5 நாள் 10 நாள் சாப்பிடாம இருந்துட்டு தூங்காமல் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஆமாம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு என் ரூம் வந்து இறைவன் வருவாருன்னு நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், அலங்கரிச்சிருந்தேன். இறைவன் இந்த ரூம் வருவாருன்னு நான் அலங்காரம் பண்ணிருந்தேன். கோலமிட்டு பூஜை பண்ணி எப்பயுமே தினமும் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சுற்றி அகவல் எழுதி ஒட்டி அந்த ஒரு மணியானையும் பொன்னானையும் என்னால் முடிஞ்ச அலங்காரம் பண்ணி அந்த ஐயாவுக்கு வந்து பரிசெல்லாம் வாங்கி ஐயா வந்து வெளிப்பட்டாங்க கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அந்த ரூம்குள்ள. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வந்து நானே சாப்பிடாம 10 நாள் இருக்கிறேன், தூங்காமல் இருக்கேன், தீவிர தவிர்த்துறேன். அந்த ஹீட்டுக்கு மேலே ஒரு பயங்கரமான ஹீட் அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு ஐயோ நான் பார்த்த காட்சி. நான் வந்து வெளியே வந்துட்டேன். என்னால் அந்த ஹீட்டை வந்து தாங்க முடியல. நான் அதுதான் சொல்கிறேன், நம்ம வந்து அதுக்கு தயார்படுத்திக்கணும். ஐயா வந்து இன்னைக்கு கூட்டாலும் நீங்கள் பார்க்க போகலாம், ஆனால் நம்ம உடம்பு தாங்காது, பொசிக்கிடுவோம். நான் அனுபவிச்சிருக்கேன். நம்ம வந்து அந்த உடலை வந்து பக்குவப்படுத்திக்கணும் ஐயாவை பார்க்கறதுக்கு. அதுதான் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேகம் வந்து பூத தேகத்தில் இருக்குது. நீங்கள் வந்து இதை ஒளி தேகம், ஒளி தாங்கக்கூடிய தேகம். அந்த ஒளி தேகம்ன்றது கடவுள் பார்வைப்பட்டோன்னே நீங்கள் மாறிடுவீங்க, நீங்களும் ஒளி தேகமாக இருக்கு. ஆனால் அந்த ஒளியை பார்க்குற அளவுக்கு உங்கள் உடம்புல அந்த எனர்ஜியை கொண்டு வாங்க. எனர்ஜி இல்லை, மேக்னெட்டிக் பவர். அந்த மேக்னெட்டிக் பவரை நீங்கள் உங்கள் பிரெயின் வந்து ஆக்குபை பண்ணி அதுக்கு இடம் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஒழுக்கங்கள், இந்த வழிகள், இந்த மேக்னெட்டிக் பவரை சேர்க்கறதுக்கு தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அந்த ஹீட்டை நம்ம தாங்க முடியாது, கஷ்டமாயிடும். இப்போ அந்த ஹீட் இங்கே இருக்குன்னா அந்த ஹீட் இப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டான டெம்பரேச்சர் இருந்தால் தான் இருக்க முடியும். இங்கே ஓவர் டெம்பரேச்சர் இருக்க முடியுமா? இல்லை ரொம்ப கூலான டெம்பரேச்சர் தான் இருக்க முடியும். அந்த ப்ளூ ஃபயருடைய அந்த காஸ்மிக் ரேஸை வந்து நம்ம தாங்கணும். அதுக்கு நம்ம உடம்பை தயார்படுத்தணும்.
அதுக்குதான் இந்த கரிசனா நீங்க சாப்பிடுறது. சில பேருக்கு என்ன பண்ணிடுவாங்க, தவறு பண்ணிடுவாங்க. அது வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னா, ஒரு விஷயம் இருக்குமா, எதை சாப்பிட்றதா இருந்தாலும் மகாமந்திரத்தை சொல்லிட்டு சாப்பிடுங்க. அது விஷமா இருந்தாலும் அது கூட ஒன்றும் செய்யாது. அதை வந்து கடைப்பிடிக்கணும். இப்போ ஏதோ ஐயா சொல்லிட்டாங்கிறதுக்காக நம்ம எடுத்து மூலிகை சாப்பிட முடியாது. நீங்க ஐயா மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னாலே, அரிப்பறிஞ்சு சொல்லிட்டீங்க. ஒன்றும் நம்ம ஒரு நான் ஏதோ வேலைக்கு போறேன்னா ஐயா மந்திரம் சொல்லிட்டு போறதுனாலதான் எனக்கு என்னுடைய அனுபவம். போயிட்டு போற வழியிலும் எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாவே வரும், நல்லதாவே எனக்கு அனுபவத்தில் வரும். அந்த மாதிரி நம்ம ஐயா மந்திரத்தை சொல்லிட்டு எதை சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்து இந்த உச்சி நெத்திக்கிட்ட அறுப்பறிஞ்சோதி மாத்திரை போடுறதாலும் சரி, ஏதோ என் உடல் நோய் குணப்படுத்துங்க, அது அந்த பொறுமை நமக்கு வராதுமா. அதுதான் இந்த விஷயமே. நம்ம என்ன அதெல்லாம் வந்து பழக்கப்படுத்தணும். நம்ம உடல் வந்து அது வந்து எடுத்த உடனே வராது. நம்ம ஒரு 10 தடவை அதை பழகிட்டோம்னா 11 யாராவது வந்து சொன்னா கூட நீங்க நிற்க மாட்டீங்க. அதுக்குதான் ஐயா வந்து இப்ப என்ன சொல்றாங்க, ஒருத்தர் தீவிரவாதிகள்னா 8 ஆண்டு. ஏன் ஐயா ஆண்டுகளை பிரிக்கிறாங்கன்னா இதுதான், நீ பழக்கமாகணும். ஜென்மமா நம்ம வந்து பல வழியில குற்றங்களும் இல்லாம நம்ம இப்படியே பழகி இந்த ஆத்மா வந்துருச்சு. இதை பழகிறதுக்காக இந்த ஆத்மாவை இந்த உடலை அழைச்சிருக்காங்க. இந்த உடலை நம்ம வந்து பக்குவமா வச்சிருக்கிறோம். பக்குவமா படுத்தணும்னா நம்ம இதை வந்து பழகணுன்றதுதான் இத்தனை ஆண்டுகள் ஐயா கொடுக்குறாங்க நமக்கு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். நம்ம தவறு பண்ணிட்டாலும் ஒரு ஆண்டு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. நம்ம மரணத்தை தள்ளி கொடுவாங்கன்ற புரியுதுங்களா? நம்ம சன்மார்க்க அடையிறதுக்கு இத்தனை ஆண்டு. இப்போ நாம சொல்றோம், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆண்டுக்கு அப்புறம் ஒரு ஆண்டுக்கும் இருக்குமோ நமக்கே தெரியாது. ஆனா நம்ம சன்மார்க்கத்துக்குள்ள வந்து கடைப்பிடிக்கிறோம். இதை வந்து இந்த பஞ்சகரங்கள்லாம் ஐயா இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறோம், பொருளுக்கு வரோம். நம்ம வந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சா அடுத்த ஆண்டு நம்ம மரணமே இருந்தாலும் அது 8 ஆண்டு தள்ளிப்போம். உங்க தவத்தை நீங்க மாற்றாத வரைக்கும் உங்களை மரணம் பிடிக்காது அப்படின்றது ஐயா வந்து என்ன தெரியுமா, என் பிள்ளைய வந்து உடனே எழுப்பிடுவோம். புரியுதுங்களா? அவர் சொன்ன வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். என் பிள்ளை இறந்தாலும் நம்ம உடனே எழுப்பி விடுவோம், காலம் கொடுப்போம். இதெல்லாம் ஐயா எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே படிச்சிருக்கீங்கன்னா நான் பேசிக்கா சொல்லிக்குவேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா இந்த சத்திய ஞானசத்தை விளக்கும். அதை மட்டும் நான் வந்து எனக்கு ஐயா டைம் கொடுக்கும்போது அதை எடுத்து பண்டத்தை ஒப்படைக்கும் போது நான் எல்லாருக்கும் விளக்கமா அதை இன்னும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நீங்க அதை தெரிஞ்சிக்கும் போது நம்ம உடல்ல வந்து உஷ்ணம் வந்து சுத்த உஷ்ணம் உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம அந்த மரணம் வரவங்களுக்கும் நம்ம ஆனா இதெல்லாம் வந்து ஒரு என்ன நம்ம அது முடிவு பண்ணணும். பரீட்சை எழுத நம்ம தயாரா, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம முடிவு பண்ணணும். நான் பரீட்சை எழுத தயாரையா அப்படின்னு நம்ம வந்தாதான். இல்லை நம்ம சந்தேகத்தோட இருக்கக்கூடாது. அதுக்குதாம்மா நான் வந்து நாங்கள் எப்படி சாப்பிட்டோம்னாம்மா, ஐயா சபைக்கு போகும்போது புலைமலை தவிர்த்தோ மட்டுமே உள்ளே வெறும் போட்டுருக்காங்க இல்லையா. நான் வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா கூட வந்து ஒரு ஐயா அவங்க சொல்கிறாங்க, பா நீ கவுச்சி சாப்பிட உள்ளே வரக்கூடாதுப்பான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இனிமேல் நிற்கணுங்க. எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க அவன் சாப்பிடுவாங்க, அவங்க நிற்க மாட்டாங்கன்ட்டு. நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், எனக்கு மாறிட்டு நான் உள்ள கால் எடுத்து வைக்கிறேன். சொன்ன வார்த்தை 8வது ஃபெயிலு, உதவ வாங்குறேன், காய் துப்புறாங்க, அடி வாங்குறேன், அப்புறம் நிறுத்திட்டாங்க. விடமாட்டாரு. நீங்கள் நம்பிக்கை வச்சுக்க கஷ்டம் வரும், வலி வரும், எதுக்குன்னா உங்களுக்கு நன்மைக்கு தான். அதை நம்ம புரிஞ்சு அந்த வயசுல எனக்கு புரியல, இதெல்லாம் ஏற்கனவே நடந்துருங்க. ஆனால் இப்போ அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம பக்குவப்படுத்தி தான் ஐயா வந்து இந்த அறிவு ஞாபகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம எப்படி வந்து இந்த சன்மார்க்கத்தில் நம்ம எப்படி சாதனையை வந்து கொண்டு வரணும். நம்ம நான் சொல்கிறேன், மற்ற சங்கத்தை பற்றினா சபையை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. அது வந்து ஐயாவுடைய பொறுப்பு இருக்கு. இங்கேயும் ஐயாவுடைய பொறுப்பு தான். ஆனால் நம்ம ஏதாவது தேரணும். நம்ம ஏன்னா உங்ககிட்ட நான் ஏன் ஓப்பனாக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். என் நண்பர்கள் என்னோட இவங்க எனக்கு அம்மாவோ அத்தை மாமா எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே இருக்கீங்க அப்படின்ட்டு நான் எப்படின்னா இங்கே வந்த உடனே அது பற்றிக்கிச்சு. எந்த ஜென்மம் தொடர்போ அது எனக்கு தெரியாது. அது வந்தோடனே எனக்கு இங்கே பற்றிக்கிச்சு. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, இங்கே
வந்து நம்ம ஏன் முயற்சி செய்யக்கூடாது? மற்ற இடத்துல அந்த ஞானம் இல்லை, மற்றவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க இவங்க வந்தா நமக்கு கிடைச்சிருமா? உங்களை தேடுவாங்க. இங்க நீங்க அடையும் போது இந்த இடத்துல நம்மளை தேடி வருவாங்க. இந்த இடம் அப்படியே மகிமையுடைய இடம் அப்படின்னு நம்மளை தேடி வருவோம். நம்ம ஏன் அடையக்கூடாது? நம்ம ஏன் முயற்சி நம்ம வந்து சைலண்டா செய்வோம். நான் செஞ்சது எல்லாமே ஏற்றுக்கொண்டு 11 ஆண்டுகள் எடுத்து நான் பார்த்தது அனுபவிச்சதெல்லாம் சொல்ல நீங்களாம் அதெல்லாம் தாங்க. நான் 2 மணிக்குமா வேலையை முடிச்சுட்டு 2 மணி இரவு 2 மணிக்கு அங்கே ஊரில் பஸ் இருக்காது, காட்டுக்குள்ளே நடந்து போவேன் தனியாக. என்ன பாட்டு பாடிக்கிட்டு போவேன், பாட்டு பாடிக்கிட்டே தான் போவேன். அந்த நடைப்பயணம் 2 கிலோமீட்டர் போவேன், 3 கிலோமீட்டர் அந்த ரோட்லேருந்து. சம்டைம்ஸ் சபையை தான் நடந்து போவேன். அது பெரிய இன்னும் ரொம்ப பாடு. அந்த காட்டுக்குள்ளே நடந்து போவேன். அது என்ன பாட்டுன்னா, பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கண்களின்றி இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோமும் அருட்பெருஞ்சோதியை நான் மறவேனே அப்படின்னு பாட்டை பாடிட்டு அந்த ரோட்ல ஆடிவே இல்ல நான் பாடிவே. அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்றேன், 11 மணிக்கு அனுப்பி விட்டாங்க. ஐயா இப்படியே 11 மணி ஓடுறேன், எதிரி பார்க்க ஏன் தூக்கிட்டு போயிடுங்கன்ட்டு. அந்த ஆசைக்குள்ள அவ்வளோ ஆசை எனக்கு. சாமி அந்த ஊருக்குள்ள போயிட்டு அங்கே இருக்கும்போது சீக்கிரமா நமக்கு வழி காட்டுறோமா, கதவை தாண்டுறோமா, இன்னும் இவ்வளோ காலம் ஆயிடுச்சு, முடிட்டு அடிச்சிருச்சு, இப்போதான் பயம் வருது. அதான் சொல்றேன், நம்ம அந்த நம்பிக்கையிலே வந்துடணும். ஐயா ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண எனக்கு மாமல்ல ஒண்ணு யார் பேர் வச்சாங்கன்னு இப்ப தெரியல. 4 லாரி ஓனரா இருக்கும்போது வரதுக்கே புதுசது இல்லை. அங்கே இருந்த இங்கிருந்து அரிச்சத காட்டுறது என் வீட்டுக்கு வரணும்னா மசான்கிட்ட நைட்ல போகும்போது என்ன பின்னாடி போய் வருமா என்ன அப்போ அந்த மசான் பக்கத்துல தான் வரணும். என் வீட்டுக்கு வரணும்னா பின்னால மசான் ஒரு வாட்டி நினைச்சுப்பேன், என்ன மசான் கிட்ட நைட் வரணும் சத்தா சீக்கிரம் எடுத்து போய் போட்டுலாம். அந்த மாதிரி ஏன் கை விட்டுக்கிட்டு அங்க 2 ஸ்டேஜ் இருக்குது. அது பிறக்கும் போதே இப்படி பிறந்தையா? அது இல்ல, இப்படி பிறந்தேன். இங்க வந்து கட் பண்ணி இங்க சதையை எடுத்து வச்சு பிரிச்சிருக்கான். இது ஒட்டி செய்ய முடியாது அப்படின்ட்டு பிறக்கும் போதே 3 விரல் ஒட்டி பிறந்தேன். அதனால பிரிச்சு இங்க சதையை ஆனா ஐயா வந்து இது படிக்கணும் பெரிய ஆள் வீட்டுல கனவு நிறைய பணம் வசதியா இருக்குயா. என்ன தூக்கி போட்டு ஐயா பேசிட்டீங்க. மேல பல பேர் கேட்பாங்க பேசுறது. பேசி புதுசாக ஆகட்டும், இது நிறைய பேர் இங்க வந்து பேசியிருக்காங்க, நல்ல அனுபவம் அவருடைய புகழ பேசுறது ஐயாவுடைய முத்துமூர்த்தி சார் பாரதிக்கு எவ்வளோ சொல்வார், பாரதி நல்லா இம்ப்ரூவ் வந்துருவான். ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சூரியன் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் மம ஜோதி சோம ஜோதி மான ஜோதி ஞான ஜோதி
தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி பிரகாசவல்லலார் தெய்வத்திலே சரணம் சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சரணம் சரணம். மனஹரிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா. பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல வங்கா இமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா. தவ சுப நாமே ஜாஹே தவ சுபாதி ஜமாஹே गाहे तव जय हारा. जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता. जय हे जय हे जय हे जय 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 हे. அப்ப இதுல சொல்லுவாங்க கர்நாடகா என்னைக்கு ராஜோத்சவம். எல்லாருக்கும் 80 வருஷம் 80 பறக்கல. सारे अच्छा इंडिपेंडेंट डे के स्वीट वச்சுக்கிறாரு ஐயா. நல்லது.